வீராங்கனை என்று அழைக்கப்படுகிறார். அவர் மதுரை அருகே ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை ராஜ்யத்தில் 1730 ஆம் ஆண்டு பிறந்தார். அவரது தந்தை செட்டுப்பட்டி முத்துவடுகநாத தேவர் ஒரு வீரமான மன்னன். அவர் சிறு வயதிலிருந்தே வாள், குதிரை சவாரி, யுத்த கலையிலெல்லாம் தேர்ச்சி பெற்றார். பிரிட்டிஷுக்கு எதிரான போராட்டம் வேலுநாச்சியார் திருமணமானவர் சிவகங்கை மன்னர் முவடுகநாத பெரிய உதயதேவர். ஆனால் 1772 பிரிட்டிஷ் படை சிவகங்கை மீது தாக்கி அவருடைய கணவனை கொன்றது. அந்த நேரத்தில் வேலுநாச்சியார் தனது சிறுமகளுடன் தஞ்சாவூருக்கு தப்பிச் சென்றார். அங்கேதான் அவர் புலித்தேவரும் மாருது சகோதரர்களும் இணைந்து பிரிட்டிஷுக்கு எதிராக ஒரு படையை உருவாக்கினார். 8 ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் தன் ராஜ்யத்தை மீட்டெடுப்பதற்காக ஒரு சக்தி வாய்ந்த போராட்டத்தை நடத்தியார். முதலாவது மனித குண்டு அவரது நெருங்கிய தோழி உதயால்தான் இந்திய வரலாற்றின் முதல் மனித குண்டு சூசைட் பாம்பர் என்று கூறப்படுகிறது. அவர் தன்னை எண்ணெய் நிரப்பிய ஆயுத களஞ்சியத்தில் தீ வைத்து வெடித்துக்கொண்டு பிரிட்டிஷ் படையை அழித்தார். அந்த தாக்குதலுக்கு பிறகு வேலுநாச்சியார் சிவகங்கை அரசை மீட்டெடுத்தார். அரசாட்சி மற்றும் இறுதி காலம் அவர் 1780 முதல் 1790 வரை தன் ராஜ்யத்தை நீதியுடனும் அறிவுடனும் ஆட்சி செய்தார்.